போயிடலாண்டி, போயிடலாம். பாய் ஃப்ரெண்டு தான், பாய்ஸ் ஃப்ரெண்டு தான். ஆனால் பாய் ஃப்ரெண்ட் இல்லை, நீங்கள் நினைக்கிற பாய் ஃப்ரெண்ட் இல்லை. அப்போ அவன் என்ன பண்ணா, ஒரு சாரி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டான், எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்னோட பர்த்டேக்கு நான் பேச ஆரம்பித்தாலே வாயம் மூடுன்ற மாதிரி இருமல் வந்துடுது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. கட் பண்ணதுக்கப்புறம் ஏன்டா கட் பண்ணணும்னு தோணுச்சு. அப்புறம் என்ன தோணுச்சு, கட் பண்ணிட்டு எல்லாம் மூடிட்டு வேலை பாரு அப்படின்னு ஒரு விஷயம். எனக்கு என்ன தேய்ச்சி அழகா கடா செல்லக்குட்டி செல்ல துடி சொடக்கு பார்த்தீங்களா, சொடக்கு. ஹாய் செல்லக்குட்டி, சிலர் எப்படி இருக்கீங்களா, சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து vlog 2. ஸோ டே இன் மை லைஃப். இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறேன்னு பார்த்தோம்னா, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம முருகரை பார்க்க தான் போகிறோம். எப்போவும் செவ்வாய்க்கிழமை போவோம். செவ்வாய்க்கிழமை போக முடியல, அதனால் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை கிளம்பியிருக்கோம். எனக்கு இந்த லுக்கும் இந்த பிளேஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டு மருதமலைக்கு போகிற ரூட்டில் இந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதுக்கிட்ட அங்கே வந்துட்டு ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லி இறங்கினோம். நானும் சித்தப்பா பொண்ணு தான் போயிருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து கொடுத்தேன். எனக்கு இப்படி சுற்றுறது ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வீடியோ எடுத்துன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு அப்புறம் வந்துட்டு கோயிலுக்கு போயாச்சு. கோயிலுக்கு போனோன்னே இடுமன் சன்னதிக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு போனோம். அதுதான் வந்துட்டு அந்த சாமியை கும்பிட்டுட்டு தான் நம்ம வந்துட்டு மேலே போகணும். நல்லபடியாக இடுமன் சன்னதியை வந்து கும்பிடணும். இடுமன் சன்னதியில் வந்துட்டு உங்களோட குலதெய்வம் சொன்னீங்கன்னா அவங்க வந்து பூஜை பண்ணுவாங்க. நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு திருநூறெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்துட்டு இப்போ முருகரை பார்க்க மேலே போக போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி. நாள் நல்லா பாசிட்டிவாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவிட்டியாக இருக்குது. அதை கடந்து வர்றதுன்றது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. பட் கடந்து வந்துடுவேன் முருகனோட அருளால். பார்க்கலாம், எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ அவ்வளோக்கு நமக்கு நல்லது. பி ஸ்ட்ராங், ஓகே. அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்தாச்சு. முருகரை பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு அவ்வளோதான், எல்லாம் அவர் பார்த்துப்பாருடா. நம்ம பாட்டுக்கு நமக்கு கொடுத்த ரோலை ப்ளே பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மேலே வந்து போனோம். மேலே போய் சாமி கும்பிட்டுட்டு விளக்கு வாங்கிட்டு போயிருந்தோமா. நல்லபடியாக விளக்கு பற்ற வச்சு சாமிக்கு வந்து காமிச்சிட்டு வேண்டுதலை போட்டாச்சு. எல்லோரும் நல்லா இருக்கணும், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கக்கூடாது, நானும் நினைக்கக்கூடாது, எனக்கும் யாரும் நினைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு இன்றைக்கி கூட்டமே இல்லை. செவ்வாய்க்கிழமை தான் கூட்டமாக இருக்கும், வெள்ளிக்கிழமை கூட்டமே இல்லை. 10 நிமிஷத்தில் மெயின் சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். வரும்போது பிரசாதம் வந்து கொடுத்தாங்களா. அப்புறம் ஒரு ஆட்டுக்குட்டி வந்தது. சரி, அந்த ஆட்டுக்குட்டிக்கு கொடுத்து அந்த பாதி சாப்பிட்ருச்சு. மீதியை வந்து நம்ம அப்படியே போட்டுட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு இந்த போர்ஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கிளைமேட்டுக்கும் அந்த மலைக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் மழை வருதுன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்குள்ளே போய் நின்னோம். போயிடலாண்டி, போயிடலாம். நல்லா இருக்கு. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னு பயங்கரமாக மழை வந்துருச்சு. அப்புறம் ஒரு கடை இருந்தது, அந்த கடையில் போய் உட்காந்துட்டோம். அப்புறம் அவளுக்கு டைம் ஆயிடுச்சு, ஒர்க் போயிட்டுருக்காளாம். டைம் ஆச்சுனால அப்படியே நனைஞ்சிட்டே வந்துட்டோம். முடியலை, சத்தியமாக முடியலை. அப்போ அப்படி இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் வாங்க. இருக்கிற சளி இருமல்ல, மழையில் வேணால் நனைஞ்சிட்டு வந்துட்டோம். இது பாருங்க அப்படி இருக்குது. ஸோ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மற்ற வேலைகளை பார்க்கலாமா. டைம் என்னாச்சு தெரியுமா? டைம் வந்து குளிருது. டைம் வந்து 9:50 ஆச்சு. நல்லபடியாக முருகரை பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி வந்து கூட்டமே இல்லை. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே சரி நம்ம மெயின் சாமியாக வந்து பார்க்க போயிட்டோம். ஸோ நல்லபடியாக சாமி கும்பிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து வந்துமா. குளிருதுடா. சரி, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டா. ஸோ நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. எனக்கு உடம்பு சரியில்லாமல் போக போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப முடியாத மாதிரி ஆகுது. ஸோ கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். அப்புறம் வந்து நேற்று எடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் எடிட் பண்ணி அது அந்த ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஐயோ
ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து காய் எடுத்தேன்னா. நான் இன்னைக்கு என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பச்சைப்பயிறு அவிச்சு சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறோம். வேறு என்ன காய் இருக்குது, புடலங்காய் இருக்குது, கொஞ்சம் ஒரு சின்ன பீஸாக இருக்குது, அதை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் காயெல்லாம் ரெடி பண்ணிடுறேன். ரெடி பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? காய்கறியெல்லாம் வெட்டியாச்சு. கொஞ்சம் வந்து பீட்ரூட் வெட்டினேன்னா அதை வந்து உதட்டுக்கு வந்து போட்டிருந்தேன். பீட்ரூட் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து புடலங்காய் கூட்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டு பண்ணியிருந்தேன். பக்கத்துலேயே வந்து சுடுதண்ணி வச்சுருக்கேன். அதுதான் நமக்கு இப்போது மெயின். அப்புறம் கஞ்சி மாதிரி வச்சுட்டேன். பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா சுட சுட ஒரு கஞ்சி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒட்டுக்கா போட்டு கஞ்சி ரெடி பண்ணிட்டேன், எனக்கும் அம்மாவுக்குமே. நல்லா இருந்தது தெரியுமா? இந்த குளிருக்கு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் சுடுதண்ணி எடுத்துகிட்டு போய் நல்லா குடிச்சிட்டு இருந்தேன். நீங்கள் சீரக தண்ணி குடிக்கும்போது அந்த சளியெல்லாம் வர்றதுக்கான பெயின் வந்து அப்படியே தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துருவோமா? வாங்க. என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கஞ்சி, சூப்பரான கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பீட்ரூட் பொரியல், புடலங்காய் பொரியல். காலையில் எங்கள் அம்மா அவியல் வச்சுருக்கும் போல், அவியல் இருந்தது, அது கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் சுடுதண்ணி. இதை தான் வந்துட்டு நம்ம சாப்பிட போகிறோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துறட்டா? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எப்படின்னா, குதிரைவாலி அரிசி கொஞ்சம், பச்சைப்பயிறு, அப்புறம் சீரகம், பூண்டு, மிளகு, தக்காளி, பச்சை மிளகா, உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாட்டை போட்டு விட்டுட்டு கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு, அதை மட்டும் கழுவி எடுக்கணும். ஏன்னா நான் காலையிலேருந்து ஒரு வேலையும் செய்யலை. ஏன்னா மத்தியானம் அது என்ன சமைச்சா அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு வேலையும் செய்யலை. அதனால் இப்போ வந்துட்டு கொஞ்சம் தான் பாத்திரம் கிடக்கு, அதை மட்டும் கழுவிட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்ற மன திருப்தியாச்சும் இருக்கும். ஸோ அதை கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜிம்மு கிளம்பணும். நிறைய பேர் கேட்கலாம், ஏற்கனவே உடம்பு முடியல அப்படியே ஜிம் போகிறீங்கன்னு. வீட்டில் எந்த படுத்தே கிடப்பேன். அது எதுவும் குளிர் ஜரம் அந்த மாதிரி இருக்குது. ஜிம்முக்கு போனால் நல்லா ஸ்வெட் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதனால தான் ஜிம்முக்கு கிளம்பணும். ஃபஸ்ட்டு வேலையை முடிச்சலாமா? நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ சீரக தண்ணி வந்து தீந்துருச்சு. சீரக தண்ணியை அடுப்பில் வச்சுட்டு நான் வெளியே போயிட்டேன். அது இருந்ததே மறந்து போயிட்டேன். அது வத்தி பாதி இதுக்கு வந்துருச்சு. பாதி இதுக்கு வந்துருச்சு, மறந்துட்டேன். எனக்கு சம்டைம்ஸ் வந்துட்டு நான் மறந்துடுவேன் நிறைய விஷயம். அது நல்லது, பட் நல்லதில்லை. ஓகே. அப்பா, இந்த கிளைமேட் சேஞ்ச் எனக்கு எப்படி தெரியுமா, அவ்வளோ சீக்கிரம் எனக்கு எந்த விஷயமும் அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. 99% அஃபெக்ட் பண்ணாது. நான் என்ன பண்ணி இப்போ இன்னைக்கு எங்கள் அம்மா சொல்லிச்சு, முந்தானத்தை என்னமோ ஒரு மாங்காய் சாப்பிட்டேன், அது இவ்வளோ பீஸை சாப்பிட்டேன், மாங்காய். ஸோ அதுதான் இந்த வேலையை காமிக்குதா இல்லை என்னன்னு தெரியல. சரி, ஓகே. பாத்திரத்தை கழுவிட்டு பார்க்கட்டா? ஒரு நல்ல பாட்டு போட்டு விடுவோமா? ஸோ பாத்திரத்தை வந்து கழுவி எடுத்தாச்சு. ஆனால் பேச ஆரம்பித்தாலே வாயம் மூடுன்ற மாதிரி இருமல் வந்துடுது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. மைக்கு காமிக்கிறேன்னு சொன்னல, ஸோ அதை காமிக்கிறேன். அது நானும் நிறையா வீடியோ பார்த்து நான் சரி பண்ணலான்னு பார்த்தா, ஆனால் அது பண்ண முடியல. மைக்கு கண்டிப்பாக தேவை. இப்போ நான் வந்து வெளியவே எங்கேயாச்சும் போய் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா கசகசன்னு எல்லா பக்கமும் சவுண்ட் வரும். அது எனக்கு இரிட்டேட் ஆகும், பார்க்குறவங்களுக்கும் அதே தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த மைக்கை வந்து நான் மாற்றணும். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த மைக். நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்க, லைட்டெல்லாம் எரியும், பலன்னு காமிக்கும். ஆனால் வந்துட்டு இது ப்ராப்ளம் நினைக்கிறேன். இது ப்ராப்ளமா இல்லை இது ப்ராப்ளமான்னு தெரியல. எங்கள் சித்தப்பா பொண்ணு ஒருத்தி சொன்னான். அவள் வந்துட்டு நான் கேட்டேன், இந்த மாதிரி மைக்கெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு. அவள் காந்திபுரத்தில் போகலாங்க்கா அப்படின்னு சொல்லியிருக்கா. கூடிய சீக்கிரத்தில் காந்திபுரத்தில் போய் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு நம்ம வந்துட்டு மைக்கை ரெடி பண்ணணும். ஒர்க் ஆகும், எனக்கு ஒர்க் பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன். இதை வந்துட்டு நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணும்போது இதில் லைட் எரியும். ஓகேவா? இங்கே வந்துட்டு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்துட்டு ஒரு 2 டைம் அமுக்குனா ஒரு க்ரீன் கலர் எரியும். அதெல்லாம் நல்லா தான் எரியுங்க பாருங்க. தெரியுதா? இன்னும் 2 டைம் அமுக்குனா இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போமா? லக் இருந்தால் சவுண்டு வரும். என் இதய கூட்டிலே உன் இதயம் கோர்க்கவா, ஒன்றாகிறவா. ஓகேவா? 2 லைட் எரியுதா?
ஏய் ரெட்டு ஒயிட் க்ரீனு தெரியுதுல, அது வந்து ஸ்டாப் ஆகணும். அந்த ரெட் வந்து ஸ்டாப் ஆகணும். இது என்னமோ பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் இதை போய் ரெடி பண்ணிவிட்டு நம்ம நிறைய vlog எடுக்கலாம், ஓகேவா? ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம நிறைய வீடியோஸ் மைக் வச்சு எடுக்க போகிறோம். எனக்கும் ஆசை தான் இப்படிலாம் மைக் வச்சுட்டு யார்ட்டையாச்சும் போய் பேசுறது. எனக்கு வந்து பேசுறது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஈஸியாகவே வந்துட்டு எல்லாத்துக்கூடயுமே மிங்கிள் ஆயிடுவேன், ஓகேவா? நான் வந்து எல்லாத்துக்கூடயுமே மிங்கிள் ஆயிடுவேன். எனக்கு ஒரு மைக்கோ இல்லைனா வீடியோ எடுக்கிறதுக்கோ யாராச்சும் இருந்தாங்கன்னா நான் பாட்டுக்கு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். அந்த பிளான் படி வந்து அதை பண்ணணும். கண்டிப்பாக வந்து பண்ணுவேன். அதுக்கான ஒரு முயற்சியாக ஃபஸ்ட் இதை ரெடி பண்ணணும். இதை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நிறைய vlog எடுக்கலாம். பேசாம பின்னிடலாமா? இதய கூட்டிலே உன் இதயம் கோர்க்கவா ஒன்றாகிடவா. நல்லா இருக்குல்ல? எனக்கு போனிடெயில் போட்டு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் தெரியுமா? ஆனால் எப்போவுமே எங்கே போனால் நான் தான் ட்ரைவ் பண்ணுவேன், வண்டி ஓட்டுவேன். அதனாலே நான் வந்து போனிடெயில் போட்டேன் அப்படின்னா ஹெல்மெட் போடணும். அதனால நான் மோஸ்ட்லி அதை ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போனிடெயில் போட. கியூட் ஆகிட்டனா அவ்வளோதான். எனக்கு எண்ணெய் தேய்ச்சி அழகா கடா செல்லக்குட்டி செல்லக்குட்டி சொடக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு நானே எனக்கு கண்ணு வச்சிருவேன். அந்த அளவுக்கு இருக்கேன். என்ன சொல்ல வந்தேன்? எனக்கு எண்ணெய் தேய்ச்சி இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போடுறது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அது என்னோட ஃபேஸுக்கு தான் அழகாக இருக்குங்க பாருங்க. இது வந்துட்டு நான் எண்ணெய் தேய்ச்சி தான் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து போட்டிருப்பேன். இது என் ஃப்ரெண்டு என்ன பண்ணா அப்படின்னா சாரி என்ன பண்ணேன்னா அப்படின்னா நான் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். நான் எப்போவுமே வந்துட்டு நான் ஃபோட்டோ எடுத்தாலோ இல்லை ஏதாச்சும் வீடியோனாலும் நான் ஸ்டேட்டஸ் வைப்பேன். அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான், பாய் ஃப்ரெண்டு தான், ஆனால் பாய் ஃப்ரெண்ட் இல்லை, நீங்கள் நினைக்கிற பாய் ஃப்ரெண்ட் இல்லை. அப்போ அவன் என்ன பண்ணா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டான். எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்னோட பர்த்டேக்கு இதை அனுப்பிச்சி விட்டாங்க. ஐயோ எனக்கு ஹாப்பியாக இருந்தது. என்னோட ஃபோட்டோ ஃபஸ்ட் டைம் கிஃப்ட் கொடுத்தது அப்படின்னா அவன் தான். ஸோ அவன் ரொம்ப நாளாக பேசிக்கவே மாட்டோம், வளவெல்லாம் இருக்க மாட்டோம். ஆனால் ஒரு 4-5 மாதம் ரொம்ப மாதம்லாம் பேசாமல் இருப்போம். ஆனால் பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் இல்லாமல் அது அந்த என்ன தான் பேசுவேன்னு தெரியாது, பைத்தியம் மாதிரி எனக்காச்சும் உலகிட்டு கிடப்போம். ஆனால் நல்ல ஃப்ரெண்டு அவன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. சொல்லுவான், அவன் இந்த குண்டா தான் அப்படி தான் கூப்பிடுவான். கல்யாணம்னா சொல்லி அவன் சேலத்தில் இருக்கான், ஈரோடில் இருக்கான். சரி, அவன் சொல்லுவான், குண்டா கல்யாணம்னா சொல்லிடுடா, சொல்லாம விட்டுறதேன்னா நான் சம்டைம்ஸ் சொல்லுவேன், என் கல்யாணத்தப்பெல்லாம் உன்னை கூப்பிட மாட்டேன், நீ எல்லாம் நான் கூப்பிடுன்னு எதிர்பார்க்காத அப்படின்னு. டே ப்ளீஸ்ண்ணா சொல்லாமல் மட்டும் இருந்துடாத ப்ளீஸ் இப்படிமா சொல்கிறேன்டா அப்படிமே. ஏதாச்சும் நான் ஒரு லவ் ஸ்டேட்டஸ் ஏதாச்சும் வச்சோம்னா என்னடா லவ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு இருப்பான். நல்ல பையன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. என் கூட இருக்கிற பசங்க எல்லாமே நல்ல பசங்க தான். என்கிட்ட என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பசங்க, தங்கமான பசங்க. இப்போ எதுக்கு தேவையே இல்லாமல் எங்கெங்கேயோ ஆரம்பிச்சு எங்கெங்கேயோ போயிட்டு இருப்பேன். சரி, நான் ஜிம்மு கிளம்ப போகிறேன். உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ ஜிம் கிளம்பிடலாமா? வாட்டர் பாட்டில் எடுத்துருக்கேன், அதில் வந்து கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன். அங்கே போய் நம்ம ஜிம்மில் போய் சுடுதண்ணி வரும், அதை பிடிச்சி வச்சுக்கலாம். பிடிச்சி வச்சுட்டு குடிக்க வேண்டியதான். ஒரு காமெடி என்ன நடந்ததுன்னா, ஒரு ஃபேண்ட் வச்சுருந்தேன் நான், ஓகேவா? ஒரு பிளாக் கலர் ஃபேண்ட்டு. அது வந்து இந்த பெலோசோ ஃபேன் மாதிரி, அது எப்படி டைப்னா பெலோசோவில் ரெட்ரோ மாதிரி போடுவாங்கள்ல, அந்த 70s அந்த மாதிரி மேலெல்லாம் ஃபிட்டாக இருந்துச்சு, கீழே மட்டும் ரொம்ப லூஸாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சமாக கட் பண்ணுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். அது என்னடானா முட்டிக்கு கொஞ்சம் கீழே இருக்குது. அது எனக்கு கட் பண்ணதுக்கப்புறம் ஏன்டா கட் பண்ணணும்னு தோணுச்சு. அப்புறம் என்ன தோணுச்சு, கட் பண்ணிட்டு மூடிட்டு வேலை பாரு அப்படின்னு. ஒரு விஷயம் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். செஞ்சுட்டோம், அதை மாற்றவே முடியாது அப்படின்னா யோசிக்கக்கூடாதுல்ல. அதனால் நான் பாட்டுக்கு கிளம்புறேன். பாய். ஜிம்முக்கு வந்தாச்சு செல்லக்குட்டீஸ். எல்லா ஒர்க் அவுட்டுமே நல்லபடியாக முடிச்சாச்சு. நல்லா ஸ்வெட் ஆச்சு. நல்லா இருக்குது, கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. வீட்டுக்கு போய் தான் என்னென்ன பண்ண போகுது அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோமா? வாங்க. அவ்வளோதான் செல்லக்குட்டீஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நான் இன்னும் போய் குளிச்சுட்டு தூங்க வேண்டியதுதான். பாய் செல்லக்குட்டீஸ், லவ் யூ ஸோ மச். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. பாய்.